ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அவங்க மெர்ஃபினா. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸ்டோன்ஸ் ஃபோம் ஃப்ளவர்லாம் வச்சு ஒரு அலிகேட்டர் கிளிப்பு டிசைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளிப் டிசைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். அலிகேட்டர் கிளிப் கோல்டு கலர் 2, ஃபோம் ஃப்ளவர் 2, குந்தன் ஸ்டோன் பேபி பிங்க் கலர் 4, ஃப்ரேம் குந்தன் ஸ்டோனில் சின்ன சைஸ் 10. இதெல்லாம் ஒட்டுறக்காக B7000 க்ளூ. ஒரு அட்டையிலையோ இல்லை பேப்பர்லேயோ அலிகேட்டர் கிளிப்பை குத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் கிளிப்பு மேலே ஃபுல்லாக B7000 க்ளூ போடுறேன். கிளிப்பில் எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி கிளிப்பு ஃபுல்லாக க்ளூ போடணும். ரொம்ப லைட்டாக இல்லாமல் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி க்ளூ போடணும். இந்த க்ளூவோட மூடியிலேயே ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதில் லைட்டாக க்ளூ தொட்டுட்டு அந்த ஸ்டிக்லேயே ஃபஸ்ட்டு ஃப்ரேம் குந்தன் ஸ்டோன் எடுத்து கிளிப்போட 2 எட்ஜ்லேயும் 2 ஸ்டோன் வச்சு ஒட்டணும். இந்த ஃப்ரேம் குந்தன் ஸ்டோன் ஒயிட் கலர். அடுத்தது திலகம் ஷேப்பில் பேபி பிங்க் குந்தன் ஸ்டோன் எடுத்து நம்ம ஒட்டி இந்த ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே ஒட்டணும். ஷார்ப்பாக இருக்கிற பக்கம் சென்டரில் இருக்கிற மாதிரி ஒட்டணும். இந்த 2 ஸ்டோனுக்கும் சென்டரில் இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு பேபி பிங்க் கலர் ஃபோம் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதையும் ஒட்டணும். ஃபோம் ஃப்ளவரோட சென்டரில் ஒரு ஃப்ரேம் குந்தன் ஸ்டோன் ஒயிட் கலர் மட்டும் ஒட்டணும். இந்த மாதிரி ஃபோம் ஃப்ளவர் எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை ஐ பட்டன்லேயும் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு கிளிப்லையும் ஒட்டணும். ஒட்டி முடித்தோன்னா கொஞ்ச நேரம் காய விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்கிற மாதிரி ஒரு அழகான அலிகேட்டர் கிளிப் டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Okay friends, bye. God bless you all.